விஜய் அவர்கள்னா அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னா பெருசா சாதிச்சிட்டாரு அவரு. எதுக்கு இவளுக்கு இவ்வளவு சப்போர்ட்? கோடிக்கணக்கான பேர் ஓட்டு போட்டிருக்கதா சொல்றாங்களே, அப்படின்னா பெருசா சாதிச்சிட்டாரு அவரு. ஒத்துக்கிறோம். ஸ்டாலின் சார்ல இருந்து சீமான் சார் வரைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி தோத்து போன ஒரு இடம் சினிமா. அப்படிப்பட்ட சினிமால கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எல்லாம் சமாளிச்சு ரொம்ப கொச்சையான விமர்சனங்கள்லாம் கடந்து இந்த நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்காருல சினிமா துறையில. அது அவ்வளவு பெரிய சாதனையா. இங்க இன்னைக்கு இருக்க எல்லா அரசியல்வாதிகளும் தோத்த இடம் தான். அந்த இடத்துல ஜெயிச்சிட்டாரு. ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல தானே இருக்காரு. உங்க பிசினஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு எங்க பிசினஸ்ல கை வைக்கிறீங்க? அந்த கோவத்துல கேட்கிற கேள்விதான் அதெல்லாம். ஒரு தொழில் எத்திக்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, கொஞ்சம் கூட அந்த தொழில் எத்திக்ஸே இல்லாம நீங்க உங்க பிசினஸ் நாங்க வந்தோமா, நாங்க தோத்துட்டோம்னு தெரிஞ்சு நாங்க வெளியே வந்துட்டோம்ல, டீசெண்டா வேற ஒரு பிசினஸ் போயிட்டோம்ல. நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இங்க இப்ப இங்கேயும் ஜெயிச்சிருவீங்க போலயே. அரசியல் களம் ரொம்ப மோசமானது, பாத்துக்கோங்க. நன்றி.